ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரு அனிமே பற்றி ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் வந்து ட்ராகன் பால் ஜே. இந்த ட்ராகன் பால் ஜே அப்புறம் சூப்பராக தூக்கி போட்டு ரேஜன் போட்டுக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு நான் இந்த கேம்ஸோட பேசிக்ஸ் பற்றி சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா சைடில் உங்கள் ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா 4, அதாவது எனக்கு இல்லை எல்லாருக்குமே இருக்கும் இந்த 7 இது. முதல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைனாக போவோம். முதல்ல நீங்கள் காம்பேக்ட், இது வந்து ஒரு மேலே அட்டாக். நீங்கள் வந்து உங்களோட ஆப்போனண்ட் பக்கத்தில் இருக்கணும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எடிஜிலிட்டி, அட்டாக், டிஃபென்ஸ், கீ, ஜெனிங். இது வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் போய் நீங்கள் ஸ்கில்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இங்கே நிறைய இது இருக்கும். இது வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் அன்லாக் பண்ண முடியும். அந்த அன்லாக் பண்ணுறதுக்கான காரணம்னா மேலே இதுக்கான தான். இப்போ நீங்கள் ஓரளவுக்கு இதெல்லாம் ஆகிட்டீங்க, அதாவது இந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் ஆகிட்டிங்கன்னா இது தொட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அப்புறம் வேறு எதாவது கிடைக்கும். இப்போதைக்கு நானும் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்ச நாள் விளாண்டுருந்தோம். அதில் நானும் என் ஃப்ரெண்டு இத்தனை தான் அன்லாக் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்க்கு அன்லாக் பண்ணியிருக்கோம், ஆனால் யூஸ்லெஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்க் தொட்டு காமிக்கிறேன். ஸ்டாட்ஸ் 20, 200, 200 எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா 100 இவ்வளோதான் இருக்குது. அதோட அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்புறம் நான் இதே யூஸ் பண்ண போகிறதில்ல. கேட்லிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெத்து பீம் வேண்டாம். டெத்து பீம் அதோட நல்லா இருக்கும் போல. ஓகே, இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் மோடுக்கு போகிறேன். மோடில் ஒரு பிரச்சனை இல்லை. காம்பேட்டில் டர்ட்டி ஃபயர் ஒர்க்ஸ் அது வேண்டாம். நான் இந்த காட் பிரேக்கர் அன்லாக் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷன் எனக்கு பர்ஃபெக்ட் ட்ரான்ஸ்மிஷன் எக்ஸாக்ட்லி ஃபார் யுவர் லொக்கேட்டர். இதை நடத்தி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த 4 மட்டும் தான் இருக்குது. எனக்கு மற்ற எதுவும் எனக்கு பிடிக்காது. அப்புறம் நீங்கள் இதெல்லாம் அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காம்பேக்ட் தொட்டிங்கன்னா அட்டாக் அப்புறம் எடிஜிலிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் மேலே மற்றெல்லாம் அன்லாக் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த கீ பிளாஸ்ட் வந்து அந்த கீக்காக, அந்த கீ அன்லாக் பண்ணும்போது சில இதை நீங்கள் அன்லாக் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃப்ளைட்டை அதாவது நீங்கள் டபுள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களால் பறக்க முடியும். அப்புறம் வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃப்ளைட் தொட்டு வேகமாக போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி ஸ்லோவோடு போய்க்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃப்ளைட் தொட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எஜிலிட்டி ஆகும். இப்போ நெக்ஸ்ட் சார்ஜ், அந்த எனர்ஜி உங்களுக்கு தெரியுதா? இந்த எனர்ஜி பண்ணுறக்காக நம்ம சார்ஜ் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் இந்த லாக் ஆன் வந்து உங்களோட எனிமியை அப்படியே லாக் ஆன், அதாவது உங்கள் எனிமி எங்கே இருந்தாலும் சரி அவங்கள பார்த்துட்டே இருக்கிறதுக்கு, அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டிஃபென்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸுக்கு மட்டும்தான். அதனால் பார்த்தீங்களா டிஃபென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆகிட்டு வருது. ஆனால் நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணுவது. ஓகே, இதுதான் பேசிக்ஸ். அப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இந்த மென்யூக்குள்ளே போய் இந்த மோடை தொட்டு இதெல்லாம் எக்யூப் இதெல்லாம் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது பண்ண போடும். நீங்கள் முதல்ல இதுதான் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அதாவது இப்போதைக்கு நான் சூப்பர் சைன் 4 வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை நான் போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போதைக்கு இந்த ஒரு இதாச்சு இது பண்ணணும்னா அதில் நான் 2 இது கிட்டத்தட்ட 2 இல்லை 3 இது கிட்டத்தட்ட வந்துட்டேன். இந்த ஒன்றே அந்த டிஃபென்ஸு மட்டும் தான் எனக்கு நிறைய தேவை. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, அதை வச்சாச்சு. அதை பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் சைன் 4, அதாவது உங்களுக்கு நீங்கள் அனிமே இல்லைன்னா ஏதாவது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பர் சைன் 4 வந்து ரெட்டிஷ் காஸ்டியூம் வரும், அப்புறம் ஒரு வால் வரும். ஆனால் இது கொஞ்சம் பாருங்களேன், முடி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு இந்த ஆரோ அப்படின்னு சொல்கிற இந்த பவரப் அந்த இது மட்டும் உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா இந்த ஆரோ டவல் கொடுத்தீங்கன்னா அது மறைச்சிடும். அப்புறம் உங்களோட சாதா கேரக்டர் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் இந்த பவர் கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் சாதாரண பேஸ் ஃபார்மில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு வரும் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ இந்த இது வச்சு பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, அதாவது நான் 251 நினைக்கிறேன். அதாவது நான் எஜிலிட்டின் முடிஞ்சு, அதாவது அட்டாக்லேயும் முடிஞ்சு. இப்போதைக்கு நான் கீயை முடிக்க பார்க்குறேன். யோ 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 ஏ சுடுற தீபாவளி வந்துடுச்சு ரோய்.
இவள் முடிச்சு டிஸ்ட்ராய். என்றா கீ கொஞ்சம் கூட வச்சுருந்தேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஜிலிட்டி, அட்டாக், அப்புறம் கீ எல்லாமே எனக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் இந்த டிஃபென்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீயும் வச்சாகும். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். கொஞ்சம் சீக்கிரம். அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்ல மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எனேபிள் பிவிபின்னு ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்புறம் பிளேயர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு அதை யூஸ் பண்ண ஆகணும். அதே மாதிரி அவங்க எனேபிள் பண்ணலைன்னா உங்களால் அவங்க அட்டாக் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் எனேபிள் பண்ணலன்னா உங்களால் அவங்க அட்டாக் பண்ண முடியாது. அதுங்காட்டி எனக்கு பிவிபி எனேபிள் பண்ணலாக நல்ல டிஃபென்ஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எனர்ஜி ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. அதை ஃபுல்லாக இல்லை, பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாகுது. அதே விட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா அதோட கொஞ்சம் சீக்கிரமாக வச்சாகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, அது சீக்கிரம் வச்சாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வச்சாக. சார்ஜ் இல்லை. ஒரு நிமிஷம் கைஸ், ஒரே ஒரு வேலை இருக்குது. ஒன்றும் இல்லை கைஸ், அதேதான். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அங்கேருந்து இங்கே வரையில் கொஞ்சம் டிம் ஆச்சு. அது சார்ஜ் என் ஃபோனில் சார்ஜ் இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, சாரி பார்த்துட்டு டிஃபென்ஸ் டைம் சீக்கிரம் அந்த புது ஃபோன் நான் வாங்கி ஆகணும். சார்ஜ் ஓகே, இப்போ நம்ம அந்த மலை மேலே போய் ட்ரெயின் இல்லை, இந்த மரத்து மேலே போய் ட்ரெயின் அதாவது நீங்கள் இப்படி தொட்டுகிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட யூஸ் ஆகும். இந்த கீயும் கூட தான். நீங்கள் லாங் ப்ரெஸ், அப்புறம் இந்த காம்பேட்டையும் நீங்கள் காம்பேட் தவிர மற்ற இந்த டிஃபென்ஸ் ட்ரைனிங், சார்ஜ், அப்புறம் கீ பிளஸ் எல்லாமே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இந்த காம்பேக்டை தவிர. ஓகே இது டிஃபென்ஸ். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட நம்ம 1 மில்லியன் அடிச்சிட்டோம். இன்னும் ஜஸ்ட் 25,000 250,000. ஓகே சீக்கிரம் 10 மில்லியன் தான். 10 மில்லியன் இல்லை, 100,000 தான். சீக்கிரம் சார்ஜ் வேறு. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போதைக்கு இன்னும் ஒரு 2 தடவை மட்டும் பண்ணால் போகும்னு நினைக்கிறேன். எஸ் 3, 2, 1 சூப்பர் காடா. சரி இருங்க, கடைசியாக இந்த சூப்பர் 4 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் எனர்ஜி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பவர் லெவல் பார்த்தீங்கன்னா 78,000,000.4 இருக்குது. அதை இப்போ நான் இதை எக்யூப் பண்ணேன்னா அதே இருக்குது. ஓ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 92. சரிடா. ஓ மை காட், இது பார்க்க நல்லா இருக்குடா. சரி பண்ணி பார்க்கலாமா? ஓ அந்த இதே மாற்றிட்டாங்களா? ஓ எதுக்கு 2 மில்லியன் ஆகிட்டுனா?
ஃபார்ம் நம்ம வந்து இப்போது படிக்க ஒரு 10 நிமிஷம் நம்ம வீடியோக்குள்ள 10 நிமிஷம் வந்திருக்கோம். வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் 2 மில்லியன் 1 அடிச்சிட்டோம். பார்க்கலாம் இந்த 2 மில்லியன் அடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்ஸ் அண்ட் ப்ளூன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹேர் டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேஸ்க்கு ஒன்றும் புரியல. சரி வாங்க நம்ம அதையும் முடிக்கிறோம். காம்பேட் ஓகே 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 நம்ம கீழே முடிச்சிடலாம். ஆனால் தான் ரொம்ப முடிகிற பக்கத்தில் இருக்குது. ஓகே இது முடிஞ்சிச்சு. சார்ஜ் முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த குயிக் பிரேக்கில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த ஸ்பான் பண்ணது நீங்கள் எங்கே வச்சு இந்த ஸ்பான் பண்ணது நேராக பறந்து வந்தீங்கன்னா இந்த ஒரு காடு மாதிரி ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதாவது ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த குழி வந்து ஒருத்தர் இப்படி இதாகி கொடுப்பான். அவன் வந்து இந்த இன்ட்ராக்ட்னு தொட்டு அப்புறம் ஆரி ஓகேன்னு கொடுத்து அப்புறம் இந்த அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கொஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கொஸ்ட்டை நீங்கள் இது பண்ணீங்கன்னா கீழே பார்த்தீங்களா பச்சை கலரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் பேர் உங்களால் நீங்கள் அடித்து துவைக்கணும். வா 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 ஓகே போட்டாச்சு. ஓகே போட்டாச்சு. கொஞ்சமா கொஞ்சம் ஓகே ஓகே 2 அடியில் போட்டு ஓகே. நம்ம இப்போதைக்கு அவனை 10K வர வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஹீல் ஆகிறோம் காய்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. வாடா பார்த்துக்கலாம். ஏன்டா அவன் போட்டு சொன்னது? யாருடா அவன்? சூப்பர் சைன் ப்ளூ இருக்கான் காய்ஸ். ஏன்டா அவன் இப்போ என்ன ஹெல்ப் பண்ணுறான்? பத்தலடா வாடா பத்தலடா வாடா 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 வாடா. சூப்பர் சைன்ஸு ப்ளூ கையோக்குண்ணா இது பண்ண முடியுமாடா? இந்த வாங்கிக்க கொஞ்சம் கிளிச்சியாக இருக்கும் கைஸ். ஆனால் பரவாயில்ல சார்ஜ் எடுத்துக்கலாம். அடே எவன்டாங்க இன்னைக்கு? ஓ மை காட். கஷ்டம். இந்த வாங்கிக்க இந்த வாங்கிக்க சூப்பர் காமிங்க. 35 ஒர்க் ஓடே அடிச்சுடா. இந்த வாங்கிக்கடா. இந்த வாங்கிக்க ஓட வாங்கிக்கடாடே போடா. என்றா நான் அவங்களுக்கு டஃப் கொடுக்குறேன் காய்ஸ். அடிச்சாண்டா சார்ஜ் பண்ணியிருந்தது முடியல. இதை வாங்கிக்க ஐயோ ஸ்பிரிட் பாமா போச்சுடா காலி. நான் எப்படியும் ஒன்றத்தையும் யூஸ் பண்ணாங்க நான் தப்பிச்சிட்டேன். சூப்பர் காமிஹாமேஹா எனக்கு பத்தல. ஓகே பாரி இந்த வாங்கிக்க போடுறா தகிட தகிட சார்ஜ். ஓ யா
வேண்டாம் நான் போங்க நான் கூட சண்டை போகிற மாதிரி எனக்கு இந்த வாங்கிக்க ஐயோ அம்மா போகலாம் எவன்டா ஒன்று வயசு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு என்றா நம்மளே போட்டு தள்ளிட்டோங்க ஏண்டா நான் ஒருத்தந்தாண்டா இருந்தேன் அவனையாச்சும் போட்டு தள்ளிட்டு வந்துருக்கோங்கடா ஃபாஸ்ட் ஃப்ளைட் லாக் ஆன் ஓகே காலி ஓகே இப்போதைக்கு நம்ம இது பண்ணோம் ஓகே வந்துருச்சு அவங்க சண்டை போடும்போது ஏன்டாங்க ஒரு வழியில் போட்டு சொல்லிட்டான் இதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கணுங்கிறது ஓகே ஓ மை காட் lock on மாடா பார்த்துக்கலாம்டா உங்களால ஓ ஷிட் கைஸ் அவன் பிபி எனேபிள் பண்ணல ஓகே நம்ம இது முடிஞ்சில்ல நம்ம இப்போதைக்கு அந்த அட்டாக்கையும் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு இதாகிடுச்சு நானே என்ன பண்ணல வாங்கிக்க இதை நான் டிஃபென்ஸ்லாம் போகிறேன் அட்டாக்கு சீக்கிரம் வந்துடும் அது ஒரு பிரச்சனை இருக்காது நான் வாங்கிக்க ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டோம் அதாவது இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வரைக்கும் நடுவங்கேஷ் இந்த வீடியோ இருக்கும் ஏன்னா போன தடவை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டி அப்லோடே பண்ண முடியல எவன்டாங்க பிபி எனேபிள் பண்ணிட்டா ஏன்னா தாங்க மாட்டேறாக்கண்ணா இன்னும் உனக்கு எத்தனை ஒன்று சூப்பர் சைன் ப்ளூவில் இருக்காங்க சூப்பர் சைன் ப்ளூ 2 ஏன்டா இன்னும் நான் உன்னை விட 6வதுலேயே இருக்கிறேன்டா நல்லா எனக்கு சமாளிக்க முடியாது சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அதாவது நம்ம அட்டாக் வந்து இந்த காம்பேக்டில் அதுவும் அது சீக்கிரமாக இதாகிடும் முதல்ல நான் இந்த காம்பேக்டை முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த காம்பேக்ட் சீக்கிரம் முடிச்சிடும் நீங்கள் மைக்கேல் ஜாக்சனோட பேக்வேர்ட்ஸ் வாக்கை தான் பார்த்துருக்கீங்க அந்த பேக் ஃப்ளை பார்த்துக்கிறீங்களா இந்தாங்க பேக் ஃப்ளை என்றா இவங்களால இன்னும் விளையாடுறாங்க நிறைய வந்துருக்காங்க ஓகே நம்ம வந்து இப்போ எதிர்க்கு 3 மில்லியன் வந்திருக்கோம் ஓகே 3 மில்லியன் காம்பேக்ட் 2 மில்லியன் வந்துட்டோம் அதாவது அட்டாக் 2 மில்லியன் வந்துட்டோம் ஓகே சார் நம்ம இங்கேயோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம டிஃபென்ஸ் ட்ரைனிங் முடிக்க போகிறோம் இந்த ஜெனி வச்சு என்ட்ரா பண்ணுறது இது ஜெனி ஸ்பான் பண்ணுறது யூஸ் ஆகுச்சுல்ல ஸ்பான் பண்ணிட்டு அப்புறம் கோயிலுக்கு கொஞ்சம் காண்டாக்ட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து போகலாம் மேனேஜ்மெண்ட் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி சப்மிட் போயிடுவாங்க ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும் அப்படியே இந்த சார்ஜ் பண்ணிங்கன்னா டூட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அது இன்ட்ரெஸ்ட்டு இதில் பர்ச்சேஸ் பலன் பண்ணணும் ஏன் யூ கேன் அஃபோர்ட் திஸ் வாங்கிக்க ஓகே அதாவது நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம் ஓகே
இதுக்கெல்லாம் போக முடியுமாடா? ஓகே, சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்னும் 400 தேவை இருக்குது. சீக்கிரம் முடிக்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ளூ தான். இது நெக்ஸ்ட்டு இந்த கேம் கால் 5 மில்லியன். ஆனால் அது பண்ணால் எல்லாம் ரீசெட் ஆயிடுமே. பரவாயில்ல. என்னடா இது? ஸ்கேனா இன்வென்டரி. இது இங்கே லாங் ட்ரான்ஸ்ஃபர் ஹோல்டுன்னு கொடுத்துக்கிறாங்க. என்னோட ஹோல்ட் பண்ணி தந்துக்கிறேன். ஓ மை காட், வாட் வாட் த ஃப்ளிப், வாட் த ஃப்ளிப், இப்படி ஃப்ளாப் ஃப்ளாப் ஃப்ளாப். ஓ மை காட், இமெயில். அது கைஸ், நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த இது கில்ஸ் மோட், அதாவது நம்ம கையக்குள்ளேருந்து வர போகிறோம். க்ளோஸ் பண்ணி, அதாவது லாங் ட்ரான்ஸ்ஃபர். இந்த எப்படி ஆகுது? ஓகே ஓகே. இது நெக்ஸ்ட்டு ஒன்று, இது அதே மாதிரி தானே. சூப்பர் சைன் 2, சூப்பர் சைன் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், என்ன அது? சூப்பர் சைன் 2 ஓகே. நெக்ஸ்ட்டு ஓ ஷோபா சைன் 3 ஓ ஓகே. க்ளோஸ் பண்ணி யோபா இது இவ்வளோ மாசாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? அன்லாக் பொட்டன்ஷியல். அப்படின்ற. ஓ மை காட், செம்மையாக இருக்குடா. நம்மளுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இல்லை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர் ரைஸ் இது கண்டிப்பாக ஷார்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யோப்பா அம்மா, யோப்பா யோப்பா, இது செம்மையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு சூப்பர் சார் லெஜண்ட் சூப்பர் கேவலமாக இருக்குண்டா. அவன் அந்த இதாக்கி போட்டாங்க. ஓ இது அந்தளவு எதுவும் இல்லையா? 6.4 இதுக்கும் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இது வீட்டில் எங்கள் நம்ம பார்த்துருவாங்க. இன்னொரு டைம் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதோ ரேண்டமான பிளேயர்ஸு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பா, ஆனால் இதாண்டா செம்மையாக இருக்குது. இப்போ நான் அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன் கண்டாவன் சும்மா சும்மா கடை தூக்கி போட்டுக்கிறது போட்டே. நான் அங்கேயே போய்க்கிறேன்டா திரும்ப. இல்லை இங்கே தனியாக விளையாண்டு போயிடலாம். ஏன்டா அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறது? பேஸில் தான் இருக்கிறானே. ஐயோ, அவன் இதே பண்ண பேஸ் டைம் தான் வேஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு அந்த சூப்பர் சைன் ப்ளூ வந்தே ஆகுன்றா. சூப்பர் சைன் ப்ளூக்கு அந்த இதை பார்த்தே ஆகணும் கைஸ். சூப்பர் சைன் இது ப்ளூ. அப்புறம் எஜிலிட்டியாக கீ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த இதை பண்ணி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆரட்டாகி யாரும் வந்து அடிச்சுட்டு போயிட்டு வருது. டிஸ்ட்ரிக்ட் டிஸ்க்கு நான் ட்ரை பண்ணியே பார்க்கலடா. எங்கடா அது? இதுவா? டிஸ்ட்ரிக்ட் டிஸ்க் எக்யூப் க்ளோஸ் மெனு லாக் ஆன் டபுள் டிஸ்ட்ரிக்ட் டிஸ்க். ஐயோ சாமே இருக்குடா. வாங்கிக்க ஓகே.
ஓகே கைஸ், இப்போ நம்ம இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்பிளே இதை எக்ஸ்ட் பண்ணி வச்சுட்டு போகிறேன். வேண்டாம். ஓகே 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 200,000 சீக்கிரம். அதாவது இப்போ நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுறோம். அதாவது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் வந்து ஒரு கண்டினியூட்டி பார்த்தா போடலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எஸ் 100,000. அவன் மட்டும் பிபி என்ன பண்ணினா இன்னாட்டிக்கு அவன் போயிருப்பாங்க. லாக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறான். போடு சூப்பர் ப்ளூ ஒமேகா கேனன். வாட் a flip. உங்களோட ஒமேகா கேனன் எனர்ஜி 60 வேண்டாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வேண்டாம். 20 10 stats damage 22 stats 22 stats 22 எல்லாம் 22 தானா? ஒமேகா கேனன் ஒரே ஒரு டைம் டைப் பண்ணி பார்க்கணும்டா. ஒமேகா கேனன் பாடி இருங்க. நான் ஒரே நிமிஷம் இந்த ஒமேகா கேனன் இந்த ட்ரீம் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். 28,000 நான் நினைக்கிறேன். போயிடுறேன். செமையாக இருக்குது கைஸ் இந்த ஒமேகா கேனன். இந்த 35 புக்ஸ் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். காம்பேக்டில் இப்போதைக்கு நான் இதை மட்டும் தான் வச்சுக்கிறேன். 35 புக்ஸ் எக்ஸப்ட் சூப்பர் சைன் ப்ளூ. இது நம்ம லாங் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். ஓ போடுறா. இது அந்தளவுக்கு காட் அளவுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரியல கைஸ். என்ற மொத்த கேரக்டர் மாறிடுச்சு. சோபா எங்கடா கேவலமாக இருக்கிறேன். நான் மூஞ்சி எனக்கு நல்லாவே இல்லை கைஸ். ஓகே லாக் ஆஃப் ஃபுல் ஜூம் பண்ண முடியாத மாதிரி தான் போயிட்டு. இது கூட இந்த சூப்பர் காமே ஹாமே ஓகே கைஸ். அதாவது இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 2 ஃபுல் ஆகிடுச்சு. நம்ம 2.5 மில்லியன் பார்த்துட்டே போயிடலாம். சீக்கிரம் முடிஞ்சு காம்பேக்ட் அப்புறம் நான் ஜஸ்ட் ஃப்ளைட்டை போட்டு இங்கே போயிடலாம். அது நின்றுலாம். எவன்டாங்க 3 ஒரே அடி என்ன போடுத்தாங்களா? எத்தனை நடக்கிறானுங்க அவங்களாம்? போயிடுச்சு. வேண்டாம். ஓகே டிஃபென்ஸ். அதாவது ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதனால இதுலேயே நிறுத்திக்கலாம். ஓகே இது ரொம்ப நேரம் போயிடுச்சு. அதுங்காட்டி நம்ம இதோடய நிறுத்திக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு தடவை இதை போட்டு போயிடலாம். Omega Cannon! Omega Cannon fire! அங்கே ஃபயர் பண்ணிடுச்சு. இங்கே ஃபயர் பண்ணணும் கண்ணா. ஓகே சாரி, ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. இங்கே ஃபயர் பண்ணலாம். இங்கே ஃபயர் பண்ணி போச்சு. எங்கடா போச்சு நேரம்?
அதான் நம்ம மவுண்டனிங் மேலே போய் கடைசியாக ஒரு சூப்பர் கம்மியாக இல்லை ஒன்றும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதை ஃபஸ்ட்டாக போ. ஓகே ஓகே ஸோ அதான் நம்ம திரும்பி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகிறோம். ஓகே கைஸ், அதாவது இந்த வீடியோ முடியல கடைசியாக ஒரு எண்டிங் இதை முடிச்சிடலாம். சூப்பர் சையன் boy, omega நம்மளோட சூப்பர் கமேஹமே சூப்பர் கமேஹமே omega cannon omega cannon ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதே கேமை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது கேம் போடலாமா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்கலாமா, ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.